Thank you, Jabba sir. And எல்லாருக்கும் வணக்கம். So, strategic thinking with chess. இது எதனால யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்ல வந்து கொஞ்ச நாளா நம்ம அப்படியே இருக்கிற ஒரு ஸ்டாக்னேஷன் வந்துடும். ஸோ நம்ம புதுசா திங்க் பண்றதுக்கான அந்த ஒரு மோட்டிவேஷனும் அஜிலிட்டியும் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. இப்போ அந்த சிவகார்த்திகேயன் படம் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். அந்த அஜிலிட்டியை டெவலப் பண்றதுக்கு அந்த கோழி பொடி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்போட நம்மளோட எக்ஸசைஸ் அந்த அஜிலிட்டிக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி பிரெயினையும் நம்ம அந்த அஜிலிட்டியா வச்சுக்கணும். அதாவது ஒரு நம்ம திங்க் பண்ணோம்னா குவிக்கா என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த கோழி எப்படி பிடிக்கிற அளவுக்கு நம்ம பாடிக்கு அந்த தெம்பு வேணுமோ, அதே மாதிரி திங்க் பண்றதுக்கு பிரெயினுக்கும் அந்த ஒரு அஜிலிட்டி தேவை. ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை நம்ம திங்க் பண்ணி அதை எவ்வளோ குவிக்கா நம்ம சொல்யூஷன் அரைவ் பண்றோங்கிறதுக்கு பிரெயினுக்கும் அந்த அஜிலிட்டி தேவை. அது வந்து ஒன்லி த்ரூ ப்ராக்டிஸ் தான் நம்ம கொண்டு வர முடியும். இன்னொன்று என்னன்னா, when we get older, நம்ம வந்து நம்ம பிரெயின் செல்ஸ் கூட டை ஆக ஆரம்பிக்கும். எப்படி நம்ம என்ஜினுக்கு வந்து ஆயில் போட்டு அதை ப்ராப்பரா வச்சுக்கலன்னா என்ஜின் ப்ராப்பரா ஒர்க் ஆகாதோ, அதே மாதிரி நம்ம எல்லா ஆர்கன்ஸுமே நம்ம வந்து ப்ராப்பரா அதுக்கான யூஸ் வந்து நம்ம கொடுக்கலன்னா அது ஸ்லோலி இட் வில் கெட் டிட்டோரியரேட். அதே மாதிரி பிரெயினும் if we are not giving enough activities to keep it active, so when we get older our brain cells will get die. ஸோ அதனால தான் நமக்கு நிறைய அல்சீமர்ஸ், ஸோ மெமரி இஷ்யூஸ் அதெல்லாம் நம்ம வருது. ஸோ இட்ஸ் அ ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஹெல்த்தி பிரெயின் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி இந்த செஸ்ஸோட டாக்டிக்ஸ், டெக்னிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு அதை எப்படி நம்ம பிஸ்னஸ்க்கு அப்ளை பண்றது அண்ட் நம்மளோட பிரெயினை வந்து ஆல்வேஸ் எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் we were planning. ஜெபா சார் கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமா இன்னைக்கு நம்ம இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி மோர் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ நான் என்னை பத்தி பேசுறதை விட நம்ம என்னோட ஆக்டிவிட்டி பேசினா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டைரக்டா இதுக்கு போயிடலாம், ஆக்டிவிட்டிக்கு. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது, என்ஜாய் பண்ணீங்களா, ஆக்டிவிட்டீஸை ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா, சேலஞ்சிங்கா இருந்ததா, எப்படி அதை எடுத்துட்டு போகலாம் ஃபர்தரா அப்படிங்கிற ஃபீட்பேக் இருந்தா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். டு ஸ்டார்ட் வித் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ இங்க 32 people இருக்கீங்க. எவ்வளோ பேருக்கு செஸ் வந்து ஆல்ரெடி தெரியும்? ஓரளவுக்கு பீஸ் எப்படி மூவ் பண்ணணும்னு தெரிஞ்சா கூட போதும். ஸோ உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா கூட ஓகே. யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ ப்ளீஸ் ரைஸ் யோர் ஹேண்ட்ஸ். செஸ் பீசஸ் வந்து எப்படி மூவ் பண்ணும், இல்லைன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான். ஓகே. Half of the people already knows how the pieces move. Once thank you so much. So half of the people knows how the pieces move. Other half of the people raise பண்ணல. So we will start with the moves. ஏன்னா அது தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு நம்ம போக முடியும். I'm sharing my screen. And initially I will start with the pieces moves. ஒரு குவிக்கா கவர் பண்றேன். ஆல்ரெடி தெரியாதவங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்தா ரெக்கார்டிங் அவைலபிளா இருக்கு. யூ கேன் ஆல்சோ
view the workshop again and seeing the. Okay, so this is rook. இது எலிஃபென்ட்னு நம்ம சொல்லுவோம் நம்ம விளையாடும் போது. எலிஃபென்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். பட் இட் கேன் கோ எனி நம்பர் ஆஃப் ஸ்கொயர். ஒரு ஸ்கொயரும் போகலாம் இல்லை நிறைய ஸ்கொயரும் போகலாம். பட் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும் எலிஃபென்ட். ஸோ இப்போதைக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அதோட சைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் கேன் ஒன்லி கோ இன் ஸ்லீப்பிங் ஆர் ஸ்டாண்டிங் லைன். இது ஒரு ஸ்டெப்பும் போகலாம் இல்லைன்னா நிறைய ஸ்டெப்பும் போகலாம். இந்த பீஸ்க்கு பேரு பிஷப். நம்ம வந்து வீட்டுல விளையாடுற போது மினிஸ்டர்னு சொல்லுவோம் இல்ல கேமல்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேரு பிஷப். ஸோ பிஷப் எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் அண்ட் ஷோ இந்த ரெக்கார்டிங் போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இந்த பீஸ்க்கு பேரு பிஷப் அண்ட் இட் கோஸ் இன் த டயாகனல். ஸோ நம்ம இப்போ பார்க்ல வந்து ஸ்லைட் எல்லாம் பண்ணியிருப்போம். பசங்கள்லாம் ஸ்லைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஒன்லி ஸ்லைட் டயாகனலி, கிராஸாக தான் ஸ்லைட் பண்ண முடியும். அதர்வைஸ் இட் வில் பி லைக் அ ஃபால்ஸ். இல்லை ஃபால்ஸ் கிடையாது. ஸோ பிஷப் கேன் ஒன்லி ஸ்மூத்லி ஸ்லைட் அண்ட் லைக் கிளைம்ப் அப். ஒரு படிக்கட்டு ஏறுற மாதிரி ஏற முடியும், அப்புறம் ஸ்லைட் பண்ண முடியும் பிஷப்பால. ஸோ அதே மாதிரி ரூக் மாதிரியே ஒரு ஸ்டெப்பும் போகலாம் இல்லை நிறைய ஸ்டெப்பும் போகலாம் பிஷப். குவீன் வந்து டபுள் பவருங்க. ஸோ இந்த 5 ஸ்போக்ஸ் இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஹாய் சொல்ற மாதிரி நமக்கு 5 விரல் இருக்கிற மாதிரி ஹாய் சொல்ற மாதிரி இருந்தா இது குவீன். குவீன் பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் அ டபுள் பவர். இது ரூட் மாதிரியும் போகலாம், அதாவது ஸ்ட்ரெயிட்டா ரூட் மாதிரியும் போகலாம், இல்லைன்னா பிஷப் மினிஸ்டர் மாதிரி பிஷப் மாதிரி ஸ்லைட் பண்ணி கிளைம்ப் அப் பண்ணியும் போக முடியும். ஸோ இட் இஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் இட் ஹாஸ் அ டபுள் பவர் குவீனுக்கு. ஸோ குவீன் வந்து நமக்கு ஹாய் சொல்ற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த பீஸ் வந்து கிங்குங்க. மேல இப்படி ஒரு கிரவுன் பிளஸ் மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கிங். ஸோ கிங் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் தான் போகும். கிங் வந்து ஒரே ஒரு ஸ்டெப் தான் போக முடியும், எல்லா டைரக்ஷன்லயும் போகலாம். இட் கேன் கோ அப் டவுன் லெஃப்ட் ரைட், அப்புறம் கிராஸாவும் போக முடியும். ஸோ அது வந்து கிங். ஓகே, நைட் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி பீஸ். இது எல் ஷேப்ல போகும். நைட் வந்து நம்ம ஹார்ஸ்னு சொல்லுவோம், இப்போ பார்க்குற போதே நமக்கு தெரியுது. ஸோ இது வந்து எல் ஷேப்ல போகும். இதுக்கு ரொம்ப சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு ஜிராஃபோட ஹெட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம காலை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி எப்படி ஜிராஃபோட நெக் பெருசா இருக்கும், நெக் பெருசா இருக்கும் அண்ட் ஹெட் வந்து சின்னதா இருக்கும். ஸோ நைட் வந்து இப்படி எல் ஷேப்ல தான் போகும். ஸோ 2 ஸ்டெப் போயிட்டு டேர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம கால் பெருசா இருக்கும், ஃபுட் சின்னதா இருக்கும். ஸோ அது மாதிரி கை ஆர்ம்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ நைட் வந்து எல் ஷேப்ல போகும். அந்த எல்லை எப்படி வேணா திருப்பி வைக்கலாம். ஸோ லாங் நெக் அண்ட் ஷார்ட் ஹெட். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இட் கேன் கோ இன் ஆல் த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். இப்போ மேல போகுதுன்னா 2 ஸ்டெப் மேல போயிட்டு 2 சைடும் டேர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி கீழே போகுதுன்னா கீழே 2 ஸ்டெப் போயிட்டு இட் கேன் டேர்ன் போத் த சைட்ஸ். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல தான் நம்ம சூஸ் பண்ணி வைக்க முடியும் நைட்டு. இட் கேன் கோ 8 டிஃப்ரெண்ட் ஸ்கொயருக்கு போக முடியும் நைட்டால. வி கேன் சூஸ் ஒன். இது நம்மளோட சாய்ஸ் தான், ஏதாவது ஒரு ஸ்கொயர் நம்மளால சூஸ் பண்ண முடியும். இது நைட் பொறுத்த வரைக்குங்க.
நெக்ஸ்ட் பான். பான் வந்து வெரி ஸ்பெஷல் பீஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஓகே, ஸோ பான் வந்து எப்படி போகும்னா, வீட்ல இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்டெப்பும் போகலாம், இல்ல 2 ஸ்டெப்பும் போகலாம். வீட்டுக்கு வெளியே இருக்குன்னா பான் எது ஏன் வீடுன்னு சொல்றோம்னா, நம்ம செஸ் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நம்ம இந்த செகண்ட் ரேங்க்ல தான் அரேஞ்ச் பண்ணுவோம் பானை. இந்த 2வது லைன்ல தான் அரேஞ்ச் பண்ணுவோம் பானை. அதனால இதுதான் அதோட வீடு. ஸோ பான் வந்து இந்த 2வது லைன்ல இருக்கிற போது ஒயிட் பான் ஒரு ஸ்டெப்பும் போகலாம், 2 ஸ்டெப்பும் போகலாம். வீட்ல இருந்து வெளியே வந்துருச்சுன்னா ஒரே ஒரு ஸ்டெப் தான் போகும். இப்போ நம்ம வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணிடுவோம்ல, பார்க் போறோமா பீச் போறோமான்னு டிசைட் பண்ணிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம காஸ்டியூம் தான் போட்டுட்டு போவோம். பட் ஒன்ஸ் டிசைட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம்னா அதே லைன் அதே வழியில தான் போக முடியும். ஸோ ஒரு ஸ்டெப்பா தான் நம்மளால போக முடியும். ஸோ வீட்டில் இருக்கிற போது மட்டும் வி ஹாவ் அ சாய்ஸ். ஒரு ஸ்டெப் போகலாமா 2 ஸ்டெப் போகலாமான்னு. ஒன்ஸ் வெளியே வந்துட்டா ஒரே ஒரு ஸ்டெப் தான் போக முடியும். அண்ட் யாராவது பான் வந்து முன்னாடி யாராவது இருந்தாங்கன்னா போக முடியாது. இட் இஸ் பிளாக். அதுக்கு மேல பானால போக முடியாது. பட் எனக்கு தெரியும். வேற ஏதாவது புதுசா சொல்றாங்களான்னு பாக்கிறதுக்கு கிராஸா கட் பண்ணலாம். பான் வந்து கிராஸா கட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது 4 மூவ்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சாய்ஸ் இருக்கு. ஹோம்ல இருக்கிற போது 1 ஸ்டெப் ஆர் 2 ஸ்டெப்ஸ். வீட்டுக்கு வெளியே இருந்தா 1 ஸ்டெப் தான் போக முடியும். முன்னாடி ஏதாவது பீஸ் இருந்துச்சுன்னா பிளாக் ஆயிடும், நகர முடியாது. அண்ட் கிராஸ்ல இருந்துச்சுன்னா யாராவது கிராஸா பார்த்துச்சுன்னா இட் கேன் கட். ஸோ இதெல்லாம் தான் மூவ்ஸ் ஆஃப் த பீசஸ். அண்ட் ஏன் பான் ஸ்பெஷல்னா, பிகாஸ் மீதி எல்லா பீஸும் எப்படி நகருதோ அதே மாதிரி தான் பீசஸை கட் பண்ணும். பட் பான் மட்டும் டிஃப்ரெண்டா பண்ணும். மூவ் பண்றது டிஃப்ரெண்டா இருக்கும், கட் பண்றது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அண்ட் பான் வந்து லாஸ்ட் ரேங்க்குக்கு போயிடுச்சுன்னா இட் வில் பிகம் அ குவீன். ஒரே ஒரு பாயிண்ட் தான் பான்க்கு. பட் ஆனால் அது லாஸ்ட் ரேங்க் ரீச் பண்ணிடுச்சுன்னா குவீன் ஆயிரும். இட் வில் கெட் 9 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் மூவ்ஸ் இருக்கு பான்க்கு. நம்ம வரும் வாரங்கள்ல பார்க்கலாம் அதை பத்தி. ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்லியிருக்கேன். புதுசா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் ரெக்கார்டிங் அவைலபிளா இருக்கு, நீங்க எனி டைம் செக் பண்ணிக்கலாங்க. இப்போ டைரக்டா நம்ம ஆக்டிவிட்டி போயிடலாம். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, பேசிக்கா நம்ம மூவ்ஸ் தெரிஞ்சாலே போதும் இந்த ஆக்டிவிட்டி பண்ணிடலாம். ஒரு 1 செகண்ட் கொடுங்க, டேக் த ஆக்டிவிட்டி அண்ட் தென் ஷேர் த ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இதுதான் இப்போ நம்ம ஒரு பசில் மாதிரி பண்ண போறோம். நமக்கு தெரிஞ்சிருக்கிற பீஸ் வந்து எப்படிலாம் மூவ் பண்ணணும்னு நம்ம பார்த்துருக்கோம். அதை வச்சு ஒரு குட்டி பசில் மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஒயிட் குயின் வந்து மூவ் பண்ணி இந்த கிங்கை வந்து கட் பண்ணணும். பட் ஆனால் அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. நம்ம வந்து பீசஸை கட் பண்ணி போக முடியாது, எந்த பீஸையும் நம்மளால கட் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து பீசஸை குயினை வந்து
அட்டாக்ல வைக்கக்கூடாது. இப்போ குவீன் இங்க வந்துச்சுன்னா பிளாக் குவீன் வந்து கட் பண்ணிடும். ஸோ நம்மளோட குவீனை வந்து அட்டாக்ல வைக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம யாரையும் கட் பண்ணவும் முடியாது. நம்மளும் சேஃபா போகணும், மிச்சவங்களையும் கட் பண்ணக்கூடாது. இது 2 ரூல் இருக்கு. அண்ட் குவீன் மட்டும்தான் மூவ் பண்ணணும். த்ரூ அவுட் த பசில் நம்ம குவீன் மட்டும்தான் மூவ் பண்ண போறோம். அண்ட் 2 ரூல் இருக்கு. வி cannot capture and we cannot keep the queen in attack. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் வந்து விட்டுட்டேன். எப்படி எல்லாரும் ஆன்சர் பண்றது ஒரே சம்க்கு? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு லேர்ன் த நோட்டேஷன். நீங்க எல்லாருமே உங்களோட ஆன்சரை வந்து சாட் பாக்ஸ்ல கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு நோட்டேஷன் மட்டும் ஃபாஸ்டா நம்ம பார்த்துருவோம். எல்லாருக்கும் போர்டு மட்டும் தெரியுதான்னு சொல்லுங்க. அந்த கீழே இருக்கிற லெட்டர்ஸும் தெரியுதான்னு சொல்லுங்க. இந்த குட்டியா ஏபிசின்னு இருக்கு, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் தெரியுதா? தெரியுது. ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ நான் எப்படி நம்ம நோட்டேஷன் படிக்கிறதுன்னு நம்ம இது பண்ணிக்கலாம், படிச்சுக்கிறதுன்னு. இப்போ இந்த ஸ்கொயர், ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் நேம் இருக்கு. ஸோ இந்த ஸ்கொயருக்கு ஒரு நேம் இருக்கு. எப்படி அந்த நேம் கண்டுபிடிக்கிறதுனா, இந்த கிராஃப் நம்ம பண்ணியிருப்போம். பெரியவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம மேப்ல வந்து கிராஃப் போட்டிருப்போம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கீழே பார்க்கணும், தென் லெஃப்ட். கீழே வந்து சி இருக்கு, லெஃப்ட்ல வந்து 6 இருக்கு. அப்போ இந்த ஸ்கொயர் பேரு C6. அதே மாதிரி இந்த ஸ்கொயர் வந்து கீழே G இருக்கு, 7 இருக்கு. ஸோ G7. ஸோ நான் ஒரு ஸ்கொயர் மட்டும் மார்க் பண்றேன். நீங்க உங்களோட ஆன்சர்ஸ் சாட் பாக்ஸ்ல கொடுங்க. ஸோ இந்த ஸ்கொயரோட நேம் என்னவா இருக்கும்? ஓகே, ஐசக் சார் ரைட். Pizza right. Okay, okay. I got almost 6 right answers. Okay, Praveen sir right. So how to find the notation? Here in the letter என்ன, alpha numeric இதுக்கு பேரு. First alphabet, அப்புறம் number சொல்லணும். Okay, almost ஒரு 15 right answers கிடைச்சிருக்கு. இன்னொரு ஸ்கொயர் பார்ப்போம். Okay, இந்த ஸ்கொயரோட நேம் என்னவா இருக்கும்? தேங்க்யூ ஸோ மச். ஒரு 10 ஆன்சர்ஸ் இருக்கும். மீதி 20 பேருக்கு புரிஞ்சிருச்சா? இல்ல ஆக்டிவிட்டி ஏதான ஒர்க்ல இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். ஸோ நம்ம இப்போ டைரக்டா நம்ம சம்க்கு போயிடலாம். ஸோ இப்போ உங்களோட ரூட் வந்து நீங்க இந்த நோட்டேஷன் வச்சுதான் நீங்க கொடுக்க போறீங்க. ஸோ எல்லாமே எல்லா ரூட்டும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு என்டர் அமுக்குங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குவீன் வந்து நீங்க இங்க வைக்க போறீங்கன்னா இந்த ஸ்கொயர் பேரு C3. அதுக்கப்புறம் இங்க இருந்து நீங்க இங்க போக போறீங்கன்னா இந்த ஸ்கொயர் பேரு C7. ஸோ இந்த மாதிரி 9th ஸ்டெப்ல தான் நீங்க திங்க கேப்சர் பண்ண முடியும், நீங்க கரெக்டான ரூட்ல போறீங்கன்னா. ஸோ அந்த 9 மூவ்ஸும் டைப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்டர் கொடுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் பசில். மேடம் அதுல ஏன் 2 பிளாக் குயின் இருக்கு? அது மேபி ப்ரோமோட் பண்ணிருக்கலாம் சார். பிளாக் பானை ப்ரோமோட் பண்ணாங்கன்னா we can take one more queen. ஓகே ஓகே. இப்போ 8 குயின்ஸ் கூட போர்ட்ல வச்சுக்கலாம் சார். 8 பானும் ப்ரோமோட் பண்ண முடிஞ்சா 8 குயின் கூட வரலாம் போர்ட்ல. ஓகே ஓகே ஓகே. ஸோ எனி டவுட் நீங்க கேளுங்க அண்ட் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் முடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு கிஃப்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம்.
பிளான் பண்ணல, பட் கண்டிப்பா அது வர்த்தான கிஃப்டா we will plan to arrange that. So try your level best. ஒரு டவுட் மேம், சொல்லுங்க யாரு? நம்ம மூவ் பண்றத நம்ம 9 ஸ்டெப்ஸ் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஆப்போனன்ட்டுடைய மூவ்மெண்ட் எதுவும் இருக்காது இல்லையா? நீங்க வந்து இப்ப இங்க வச்சீங்கன்னா தென் பிளாக் பீசஸ்க்கு வந்து லைஃப் வந்துரும் சடனா. இது கட் பண்ணிடும். நீங்க கட் பண்ற மாதிரி இடத்துல வந்து இங்க வச்சீங்கன்னா they will cut. அது வரைக்கும் அமைதியா இருப்பாங்க பிளாக் பீசஸ் எல்லாம். The moment you keep it in the danger square, black will get the life. ஓகே. நம்ம வந்து இப்ப வந்து we also can cut, right? Sorry? We also can cut possibility. நம்ம கட் பண்ண முடியாது. பிளாக் பீசஸையும் நம்மளும் கட் பண்ண முடியாது. அட்டாக்லயும் வைக்க முடியாது நம்ம குவீனை. ஓகே ஓகே. சேஃப் மூவ் தான். ஓகே, thank you. மேடம் ஒரு क्वेश्चन, சப்போஸ் இத வந்து D1 ல வைக்கலாமா? நீங்க யோசிங்க. இல்ல வச்சா அந்த Black Queen கட் பண்ணாலும் வந்து நம்ம கிங் வச்சு கட் பண்ணலாம் இல்லையா? இல்ல, நம்ம இது குவீனோட கேம் தான். கட் பண்ணிடுச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம ஆட்டம் முடிஞ்சது. நம்ம குவீன் மட்டும் தான் மூவ் பண்ணவே முடியும் இந்த ஃபுல் கேம். குவீனை கட் பண்ண கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டம் முடிஞ்சிரும். இப்போ ஒரு கதை மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு இப்ப ஹாரி பாட்டர்ல எல்லாம் வரும் இந்த செஸ் கேம் மாதிரி. ஸோ இப்போ ஒரு கதை மாதிரி நீங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க தான் இந்த குவீன் வச்சுக்கோங்க, போர்ட்ல நீங்க தான் இந்த குவீனா இருக்கீங்க. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். டேஞ்சரான ஸ்கொயர்ல போனீங்கன்னா இமீடியட்டா பிளாக் பீசஸ்க்கெல்லாம் லைஃப் வந்துடும். தே வில் கம் அண்ட் கேப்சர் யூ. ஸோ போற ஸ்கொயர் வந்து சேஃபா இருக்கா, பத்திரமா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து தான் உட்காரணும். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, உங்களுக்கு வந்து பவரே கிடையாது. பிளாக் பீஸை கட் பண்ற பவர் கிடையவே கிடையாது. லாஸ்டா கிங்க மட்டும் கட் பண்ணலாம். செஸ்ல கிங் கட் பண்ணக்கூடாது, பட் இது பசில்ங்கிறதுனால இட் இஸ் அலவுட். ஸோ கிங்க மட்டும் தான் கட் பண்ண நமக்கு அலவுட் இருக்கு. நீங்க இங்க வச்சீங்கன்னா கிங் கூட கட் பண்ண முடியும். நீங்க கிங் ஆல்சோ ஹேஸ் த பவர். ஸோ உங்க பீஸை வந்து சேஃப், நீங்க நிக்கிற இடம் வந்து சேஃபான இடமான்னு பார்த்துதான் நிக்கணும் ஒரு தரமும். எல்லாரோட மைக்ரோஃபோன்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அண்ட் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு புரியலன்னா ப்ளீஸ் மெசேஜ் பண்ணுங்க. ஆல்ரெடி செஸ் மூவ்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்க வந்து பாக்ஸ்ல கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஐ வில் டெல் யூ தி ரூல்ஸ்ல. சார்லாம் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டைம் லிமிட் உண்டா மேடம்? சார் டைம் லிமிட்லாம் இல்ல சார். நேரம் போயிடுமே. அப்படியா? ஓகே, டைம் லிமிட் வச்சுக்கலாம் சார். ஆல்ரெடி பிரீதா மேம் கொடுத்துருக்காங்க ஆன்சர். நான் செக் பண்ணி சொல்றேன் பிரீதா மேம். ஓகே, டைம் லிமிட் வச்சுக்கலாம் சார். ஒரு 8, நீங்க 8:05 ஓகேவா ஜபா சார்? 8:10 வச்சுக்கலாங்களா ஜபா சார்? 10 மினிட்ஸ். அவ்வளவு நேரம் வச்சீங்கன்னா மற்றவங்க எல்லாம் 18 மினிட்ஸ் சும்மால உட்கார்ந்து இருக்கணும். ஓகே சரிங்க சார். ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாங்களா? ஆமா, கரெக்ட்டா 8க்கு முடிக்கிற மாதிரி இருக்கு. 8 ஓகே. 8 வரைக்கும் டைம் இருக்கு. 8 o'clock குள்ள முடிச்சிடலாம். பிரீதா மேம் கரெக்ட் இல்ல. எக்ஸ்போர்ட் சார், செட்டி எக்ஸ்போர்ட்னு போட்டிருக்கீங்க. கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் த கொஸ்டின்? ஓகே, இப்போ வந்து ஒயிட் குயின் மட்டும்தான் இந்த போர்டில். இது ஒரு சின்ன ஒரு பசில் மாதிரி. இது செஸ் பீசஸோட மூவ்ஸ் தெரிஞ்சா மட்டுமே போதும், நம்மளால விளையாட முடியும். இதுல வந்து எப்படின்னா குயின் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும் என்டையர் போர்ட்ல. ஆனா 2 ரூல் இருக்கு. நம்ம குவீனை வந்து இது நீங்க தான் வச்சுக்கோங்க. இந்த குவீனை இந்த இடத்துல நிக்கிறீங்க. ஸோ ஒரு ஸ்டெப்பும் நீங்க சேஃபா இருக்கிற ஸ்கொயர்ல தான் போக முடியும். பத்திரமா இருக்கா, இப்போ இந்த ஸ்கொயருக்கு போனா அந்த சேஃபா இருக்கா அந்த ஸ்கொயர் அப்படின்னு பார்த்து தான் போகணும் ஒரு ஸ்கொயரும். இப்போ இந்த ஸ்கொயர்ல வச்சீங்கன்னா பிளாக் பீஸ் வந்து லைஃப் வந்து இட் வில் கில் அஸ்.
ஸோ அங்க போக முடியாது அன்சேஃப் ஸ்கொயருக்கு. அப்புறம் எந்த பிளாக் பீஸையும் நம்மளால கட் பண்ணவும் முடியாது. வி டோன்ட் ஹாவ் எனி பவர். ஸோ பிளாக் பீசஸை கட் பண்ண முடியாது. நம்மளும் சேஃப் ஸ்கொயர்ல தான் போகணும். ஸோ 9 மூவ்ஸ்ல 9 மூவ்ல நம்ம பிளாக் கிங்க கட் பண்ணணும். குவீன் வந்து ஜம்ப் பண்ணி போகாது. ஒரு பீஸ் மேல ஜம்ப் பண்ணாது. அதுக்கு வந்து இப்படி ஒரு டோர் மாதிரி இருக்கணும். வழி இருந்தாதான் அதால போக முடியும் குவீனால. ஒரு பீஸை தாண்டி அது நைட் மட்டும் தான் பண்ணும். சிவா சார் நாட் ரைட். ஏன்னா தாண்டி போக முடியாது. ஷெட்டி சார் உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு மட்டும் எனக்கு மெசேஜ் போட்டுருங்க. தேங்க்யூ சார். ஓகே, பிரவீன் சார் மெசேஜ் பண்ணிருக்கீங்க. ஓகே, நாட் ரைட் பிரவீன் சார். ஒரு இடத்துல சாப்பிட்றோம். ஓகே ஓகே, எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணாதீங்க. ஹலோ, நீங்க டைரக்ட் மெசேஜ். ஓகே, ஒரு நிமிஷம். நான் வந்து இப்போதைக்கு ஹோஸ்ட் அண்ட் கோஹோஸ்ட் கொடுக்குறேன். ஆல்ரெடி யாரும் மெசேஜ் பண்ணி ஆன்சர் எல்லாம் பண்ணிட்டீங்க. ஓகே, இது யோசிக்காம முட்டனே. மேடம் என்னோடது ஓகேயா? C1 A3 A7. இல்ல, நீங்க எல்லாருக்கும் போட்டீங்க சிவா சார். நாட் ரைட். ஆனா நல்லதா போச்சு. ஓகே, கம்ப்ளீட்டா இல்ல பிரேமலதா மேம். உங்களோட மூவ்ஸ் கம்ப்ளீட்டா இல்லையே. நாட் கரெக்ட் மேம். ஓகே, நாட் ரைட். சிஏன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கு. ஐ திங்க் யா சிஏ மேம், மதுரை மேம் நினைக்கிறேன். நாட் ரைட் மேம். ஓகே, ஐசக் சார் நாட் ரைட். பிரேமலதா மேம் நாட் ரைட். கீர்த்தனா மேம் நாட் ரைட். மேடம் ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, ஐசக் சாரா நாட் ரைட். இது வரைக்கும் சரியான ஆன்சர் வரல. பாலா சார் நாட் ரைட். மேடம் சிவா சார் இருக்கிற 8 மணிக்கு அடுத்த மீட்டிங் இருக்குது. அதனால அவருடையது மட்டும் சரியா தவறான்னு சொல்லிடுங்க. இல்ல, இது வரைக்கும் இல்ல ராங் சார். ஒரே ஒரு இதுல தான் ப்ராப்ளம் வருது. ஐ வில் திங்க் ஓவர் இட். ஓகே, ஐ பி அட்டெண்டிங் another one. கரெக்ட் சார், கரெக்ட். அவர் 3 ஆன்சர் ஆக்சுவலி கொடுத்துட்டாரு. ரொம்ப ஆக்டிவா பண்றாங்க சிவா சார். பட் நாட் ரைட் இது வரைக்கும். கீர்த்தனா நாட் ரைட். இதுக்கு அப்புறம் ஜபா சார் ஒரு சின்ன கேம் விளையாடுறதுக்கு டைம் இருக்குங்களா? எதுனாலும் 8:30க்குள்ள முடிச்சிடணும். ஓகே ஓகே ஜபா சார். அதுக்கப்புறம் இவ்வளவு அறிமுகங்கள் திண்ணை பேச்சிருக்கு. நமக்கு 9 மணிக்கு மீட்டிங் வாங்கிட்டு போறோம். ஓகே ஓகே ஷூர். ஒரே ஒரு இடத்துல ராங். ஜெயா மேடம் ஒரு சின்ன இடத்துல ஒரு ராங்.
ஃபுல் நேம் பார்க்க முடியல. ஜெயான்னு ஆரம்பிக்குது. ஜெயபிரகாஷ், சாரி. பிரவீன் சார், நான் செக் பண்றேன். நீங்க முன்னாடி கொடுத்த அந்த ஆன்சருங்களா? ஓகே, இல்ல நாட் ரைட் பிரவீன் சார். நீங்க அப்படியே உங்களோட நோட்டேஷன் பாக்ஸ்ல வச்சுட்டே செக் பண்ணுங்களேன், எந்த இடத்துல ராங் ஆகுதுன்னு. அங்கிருந்து யூ கேன் கம் பேக் அண்ட் ப்ரொசீட் ஃபர்தர். திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து யோசிக்க வேண்டாம். மார்க் பண்ணாதீங்க. ஓகே, ஃபுல் நேம் என்ன? ஓகே, ஷெட்டி எக்ஸ்போர்ட்ஸ், நாட் ரைட். நீங்க அப்படியே பக்கத்துல நோட்டேஷன்ஸ் வச்சுட்டு பாருங்க, எதனால எந்த ஸ்கொயர் மிஸ் ஆகுதுன்னு. சிவா சார், நீங்க கடைசி அனுப்புனது எனக்கு பர்சனலா அனுப்பிட்டீங்க. நீங்க பிரவீனா மேடத்துக்கு அனுப்பணும். அதே மாதிரி பிரீதா மேடமும் எனக்கு பர்சனல் மெசேஜ்ல வந்துருச்சு. எயிட் 5 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா ஜபா சார்? ஒரு ரைட் ஆன்சர் வந்தோன்னு ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படியா? சரி. ஓகே, ஜெயபிரகாஷ் சார், அது செக். உங்களோட பிரீதா மேம் நாட் ரைட். ஒரு இடத்துல மிஸ் ஆயிட்டீங்க. ஜெயா மேம் கரெக்டா பண்றீங்க, ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்க. சாரி ஜெயபிரகாஷ் சார், சாரி. எதுவுமே கட் பண்ண முடியாது. we have cut the king or queen. ஓ, கிங்க கட் பண்ணணும். கிங்குக்கு செக் சொல்லணும். இல்ல கிங்க 9th மூவ்ல கிங்க கட் பண்ணிடணும், பிளாக் கிங்க. நம்ம குவீனை அட்டாக்ல வைக்க கூடாது. நம்ம குவீனை வந்து சேஃப் ஸ்கொயர் தான் எடுத்துட்டு போகணும். ஜெயா மேம் நாட் ரைட். இன்னும் 3 நிமிஷம். அதுக்குள்ள யாராவது ரைட் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிஃப்ட் உண்டு. அப்படி பண்ண முடியலன்னா நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடுவோம். இந்த ஆக்டிவிட்டியை வந்து நான் ஜெபா சார் கிட்ட பாஸ் பண்ணி எல்லாருக்குமே நான் அனுப்ப சொல்றேன். நீங்க ட்ரை பண்ணி எனக்கு அனுப்புங்க. எக்ஸ்போர்ட் சார் நாட் கரெக்ட். ஷெட்டி எக்ஸ்போர்ட் சார் நாட் ரைட். எலியாஸ், நீங்க கை வைத்திருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் இவங்க கொண்டு வந்துட்டாங்க. சூப்பர். பிரவீன் சார் கரெக்ட். பிரவீன் சார் ரைட்டா பண்ணிருக்கீங்க. எலியாஸ் மேம், இஸ் இட் ரைட் மேம்? ஓகே, நான் பாக்குறேன் சார். ஓகே, பிரவீன் சார் கரெக்ட். எலியாஸ் சார் நீங்க திரும்ப அனுப்புவீங்களா? பிகாஸ் உங்களோட நேம் மிஸ் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம். இல்ல, நாட் ரைட் சார். நாட் ரைட். ஓகே ஓகே. சூப்பர் பிரவீன் சார், கலக்கிட்டீங்க. செம. லாஸ்ட் இயர் நீங்க கொஞ்சம் வந்துட்டீங்க. few places you missed. இந்த டைம் கிராக் பண்ணிட்டீங்க கரெக்டா. இது ரொம்ப சிம்பிளான ஒரு இது இது வந்து பிளானிங் பசில். இது ஓகே. ஸோ இன்னும் ஒரு 2 minutes நம்ம டைம் எடுத்துக்கலாம். ஹூவர் கேன் கிவ். ஸோ இப்போ நியூவா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பசில் இது ஒரு சின்ன ஒரு குட்டி ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், பசில் மாதிரி. உங்களுக்கு ஜஸ்ட் செஸ் பீசஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சா போதும், இதை வந்து நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியும்.
இதோட ரூல்ஸ் என்னன்னா, நீங்க குயின் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். ஒயிட் குயினை மட்டும்தான் த்ரூ அவுட் த பசில் உங்களால மூவ் பண்ண முடியும். ஓகே, நான் அப்படியே ஒரு செக் பண்ணிடுறேன். சக்தி, அவங்க ஃபுல் நேம் தெரியல. சத்யாவா? சத்யா. சத்யா நாட் ரைட். கீர்த்தனா நாட் ரைட். கீர்த்தனா எப்படி அங்கிருந்து அங்க போனீங்கன்னு தெரியல. ஓகே ஓகே, கீர்த்தனா நாட் ரைட். சிஏ பிரேமலதா மேம் நினைக்கிறேன். நாட் ரைட் பிரேமலதா மேம். ஓகே, நீங்க 10 years எடுத்துட்டு இருக்கீங்க செட்டி சார். ஐ திங்க் யூஆர் தேர் ஆல்மோஸ்ட். நீங்க கரெக்டா கொண்டு வந்துட்டீங்க. பட் ஒரு அடிஷ்னல் மூவ் எக்ஸ்ட்ராவா ரிசோர்ஸை வேஸ்ட் பண்றீங்க. ஆப்டிமமா யூஸ் பண்ணல, அவ்வளவுதான். பட் சூப்பரா முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. சூப்பர் சார். எக்ஸ்போர்ட்ஸ் செட்டி சார், சூப்பர். கிராக் பண்ணிட்டீங்க. பட் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நம்ம கம்மி பண்ணலாம். அது மட்டும் எங்கன்னு செக் பண்ணிக்கோங்க சார். ஓகே, புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறவங்களுக்கு சாரி. பிரீதா மேம் நாட் ரைட். குவீன் மட்டும்தான் நம்மளால மூவ் பண்ண முடியும். வேற எந்த பீஸுமே மூவ் பண்ண முடியாது. அண்ட் நம்ம போற இடம் வந்து சேஃபா இருக்கான்னு ஒரு மூவும் பார்த்து உட்காரணும். அண்ட் குவீனுக்கு வந்து கட் பண்ற பவர் கிடையாது. வி கேனாட் கட் த பிளாக் பீஸ். அண்ட் நம்ம போற இடம் வந்து சேஃபா இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் 9 மூவ்ல நம்ம கிங்க கட் பண்ணணும். பிளாக் கிங்க கட் பண்ணணும். இதுதான் பசிலுங்க. 9th மூவ்ல நம்ம கிங்க கட் பண்ணிருக்கணும். அந்த போற வழி வந்து சேஃபா இருக்கான்னு பார்த்து போகணும். நம்ம அன்சேஃப் ஸ்கொயர்ல போனோம்னா பிளாக் வந்து நம்மள கட் பண்ணிடும். ஓகே, நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். கீர்த்தனா மேம், நான் உங்களோடது தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும் மிஸ்டேக் மேம். மேபி நீங்க ஒரு ஸ்மால் நோட்டேஷன் எரர் பண்ணிருக்கீங்கன்னு தோணுது. அது மட்டும் செக் பண்ணி சொல்லிடுங்க மேம். சூப்பர் மேம், கரெக்ட். நீங்க கொண்டு வந்துட்டீங்க. ஒரே ஒரு குட்டியா நோட்டேஷன்ல மட்டும் எரர் மேம். கீர்த்தனா மேம் காட் இட் ரைட். எக்ஸ்போர்ட்ஸ் சார் ரைட், சூப்பர். அண்ட் பிரவீன் சார் கரெக்டா பண்ணிட்டீங்க, சூப்பர். ஓகே ஓகே, ஸோ இன்னொருத்தவங்களும் கொடுத்துருக்காங்க. ஜெயபிரகாஷ் சார், நீங்களும் க்ளோஸா வந்துட்டீங்க. பட் கொஞ்சம் மூவ்ஸ் எக்ஸ்ட்ராவா எடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. அது செக் சார். இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர் ஜெயபிரகாஷ் சார். ஒரே ஒரு மூவ் எக்ஸ்ட்ராவா எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். பட் யோர் ரூட் இஸ் சேஃப்ங்க. கரெக்டான சேஃபான ரூட்ல தான் நீங்க போயிருக்கீங்க. அதனால ஆன்சர் இஸ் ரைட். வேற யாரு மெசேஜ் பண்ணிருக்கீங்க? கீர்த்தனா மேம் கரெக்ட். பாலா சார், ஓகே, பாலா சார் ரைட், சூப்பர். எஸ் கீர்த்தனா மேம், நீங்க கரெக்டான நோட்டேஷன் பார்த்துட்டீங்க. ஓகே, மோகன் தாஸ் சார் நாட் கரெக்ட். ஒரே ஒரு ஸ்கொயர்ல மிஸ்டேக் ஆயிடுச்சு. யா, ஜெயபிரகாஷ் சார் கரெக்ட், சூப்பர். பாலா சார் கரெக்ட். கீர்த்தனா மேம் ரைட். பிரவீன் சார் ரைட். அண்ட் ஒன் மோர் பர்சன், ஐ ஃபர்காட் த நேம். இவங்க செட்டி எக்ஸ்போர்ட் சார், அவங்களும் ரைட், சூப்பர். அனிதா மேம் நாட் ரைட். ஓகே, 1 2 3 ஐசக் சார் என்னன்னு தெரியல. 1 2 3 4 எழுதிருக்கீங்க. ஐ குடன்ட் ரீட் தட். இல்ல சார், எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் வந்திருக்கு. ஓகே, with this we will close. 1 2 3 unknown. ஓகே, ஃபைன் சார். இளவரசன், ஓகே, இளவரசன் சார், யா
எக்ஸ்போர்ட்ஸ் பேர் இளவரசன் ராஜா சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அண்ட் திரும்ப இந்த ரெக்கார்டிங் செக் பண்ணிட்டு பண்ணாதவங்க எல்லாம் ப்ளீஸ் எனக்கு உங்களோட ஆக்டிவிட்டி ஆன்சர் வந்து அனுப்புங்க. ஐ வுட் லைக் டு சி. இப்போ ஒரு ஸ்மால் கேம் மட்டும் நம்ம பசில் தான், அதுவும் பட் கொஞ்சம் லைட்டா இருக்கும். ஸோ அது முடிஞ்சா உங்க எல்லாருக்கும் ஓகேன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, வி வில் கோங்க. அப்படி இல்லைன்னா வி கேன் டேக் அ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் ஆல்சோ. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து வி கேன் பிளான். ஸோ ஒரு குட்டி பசில் ஒரு கேம் மாதிரி போகலாம்னா ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் ரேஸ் யூர் ஹேண்ட்ஸ். அதுக்கு வி கேன் கோ இமீடியட்லி டு த பசில். அண்ட் இப்போ நம்ம பார்த்தது மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். பான் மூவ்ஸ் வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா வி கேன் கோ ஃபார் த பசில். யார் யாருக்கெல்லாம் பான் மூவ்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னு நீங்க ரேஸ் பண்ணீங்கன்னா வி கேன் கோ டு த பசில். ஸோ அதர்ஸ்க்கு வந்து பான் மூவ்ஸ் தெரியலையா, இல்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் போலாமா? ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் போலாங்கிறவங்க வந்து ப்ளீஸ் ரேஸ் பண்ணிடுங்க ஹேண்ட்ஸை. ஆக்டிவிட்டிஸ் போலாங்கிறவங்க தேங்க்யூ ஸோ மச், நிறைய பேர் ரேஸ் பண்ணிருக்கீங்க ஹேண்ட்ஸ். ஆக்டிவிட்டிஸ் போலாம். ஆக்டிவிட்டிஸ் போலாமா? தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கு முன்னாடி திரும்ப நான் ஒரு குட்டியா ரெஃப்ரெஷ் கொடுத்துடுறேன். பான்ஸ் எப்படி எப்படிலாம் போகும்னு சொல்லிட்டு. மேடம் இதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் எப்போ சொல்லுவீங்க? இது எப்படி ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் வந்து எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறத? ஓகே, இப்பயே பார்த்துடலாம் சார். இப்போ பார்த்தா அது ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும், அதனால பட் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதர்ஸ் கேன், ஐ கேன் கிவ் அனதர் செட் ஆஃப் பசில் இன் கேஸ் இஃப் தே வாண்ட். 1 செகண்ட் சார், நான் பார்த்துட்டேன், சொல்லிடுறேன். இது வந்து இப்போ டெசிஷன் மேக்கிங், ஸ்ட்ராட்டஜி திங்கிங் அதெல்லாம் வரும்போது பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிளானிங் பசில்ஸ். ஸோ பிளானிங், எனி பிளானிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து டிசிஷன் மேக்கிங்ல வந்து பிளானிங் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட்டுங்க. ஏன்னா நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்றோம்னா நம்ம அந்த ப்ராப்ளம்ல இருந்து நம்ம சொல்யூஷனுக்கு நம்ம போக ட்ரை பண்ணுவோம். அந்த ப்ராப்ளம் என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், அதுக்கான ரிசோர்சஸ் என்னங்கிறத நம்ம யோசிப்போம். ஸோ அப்படிதான் நம்ம வந்து போவோம். பட் பிளானிங்கிறது வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெட்ரோகிரேட் அனாலிசிஸ்னு சொல்லுவோம். நம்ம சொல்யூஷன் ஃபோக்கஸ்டா எப்பயுமே இருக்கும். இல்ல ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதுக்காக நம்ம வி வில் ஒர்க் டுவர்ட்ஸ் தட், அதுக்காக பிளான் பண்ணுவோம். ஸோ பிளானிங்னு வரும்போதே அது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங், இல்லைன்னா ஒரு எண்ட் ரிசல்ட்டை வச்சுட்டு அதை டுவர்ட்ஸ் அது வச்சுதான் நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பிஸ்னஸ்க்கே பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனி பண்றாங்க ஆர் எனி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க 5 years பிளான் என்னன்னு கேட்பாங்க, 10 years பிளான் என்னன்னு கேட்பாங்க. அண்ட் வி ஹாவ் டு விஷுவலைஸ் த பிளான் வெரி கிளியர்லி. ரொம்ப விவிடா, ரொம்ப கிளியரா வி ஹாவ் டு டிஃபைன். அந்த 5 yearsல எப்படி இருக்குங்கிறத டிஃபைன் பண்ணிட்டோம்னா தென் இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ஒர்க் பேக்வர்ட். ஸோ இப்போ ஒரு யாராவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட பிஸ்னஸ்ல இருந்து சொல்ல முடியுமா? இந்த ஒரு 5 yearsக்கு நான் இப்படி பிளான் வச்சிருக்கேன், அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு யாராவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியுமா? இட்ஸ் ஓப்பன் டு ஆல், யார் வேணா சொல்லலாம். நான் ஸ்டாக் ஷேர் பண்ணிடுறேன். எஸ் பிரவீன். அனிதா மேம் சொல்லுங்க மேம். எஸ் மேம். ஸோ இப்போ 5 years அப்படின்னு சொன்னா
இப்போ ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாலேயே மோஸ்ட் சஸ்டைனபிள் பிராண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் மெட்ரோஸ்ல வந்துட்டு நம்ம பிளேஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஹலோ. எஸ் மேம். அனிதா எஸ் மேம், மேம். இப்போ அந்த அந்த 5 இயர் பிளான்க்கு எக்ஸாக்ட்டா நம்பர்ஸ் வச்சிருக்கீங்களா மேம்? நம்பர்ஸ் பை ஃபினான்சஸ்ங்களா? ஆமா, ஃபினான்சஸ் ஆகட்டும் ஆர் இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் ரீச் ஆயிருக்கணும், இவ்ளோ டர்ன் எஸ் ஓவர். மேம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 75 அரௌண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சொன்னோம்னா கொச்சின், ஹைதராபாத், சென்னை, பெங்களூர் அண்ட் திருச்சிலையும் அடிஷ்னலா இந்த இந்த இடத்துல இன்க்ளூடிங் தமிழ்நாடு, ஐ மீன் கோயம்புத்தூர். ஸோ இந்த 5 இடத்துலையுமே வந்துட்டிங்கன்னா கடைப்பையோட எக்ஸ்க்ளூசிவ் அவுட்லெட் வந்துட்டு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அவுட்லெட் வைக்கணும் அப்படிங்கிற பிளான். ஒவ்வொரு அவுட்லெட்டுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 6 to 8 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அண்ட் அவங்களோட ROI அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு 3 இயர்ஸ்ல இருந்தே அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க மேக்ஸிமம். வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் பேண்டமிக் ப்ரூஃபாக தான் இதை வச்சிருக்கோம். ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேண்டமிக் இந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் வந்தாலுமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். பிகாஸ் இன்னைக்கு வந்துட்டு சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு லைஃப், பிஸ்னஸ் அண்ட் உங்களுடைய ரொட்டீனுக்கும் தேவைப்படுது. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்ல இன்க்ளூசிவா வந்துட்டு சஸ்டைனபிள் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல கூட யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸுமே ஆட் பண்ணி கொடுக்குறங்க காட்டி எனி கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் உங்களுக்கு ரெவென்யூ இருக்கிற மாதிரியான ஒரு அவுட்லெட் தான் இருக்கும் அது. ஸோ அந்த அவுட்லெட்ல பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 3 இயர்ஸ்ல உங்களோட ROI வரக்கூடிய ஒரு பிளான் நம்ம வச்சிருக்கோம். அண்ட் 2 இயர்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 40 to 50 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ நம்ம மினிமம் மார்ஜின் அப்படின்னு கால்குலேட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலுமே வந்துட்டு 20% ஈச் ப்ராடக்ட் ஹேஸ் அ மார்ஜின் இன் த ரீட்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ அதுதான் நம்மளுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு நான் சொல்றேன் மேம். வாட் ஐம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசியிருக்கிற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கால்குலேட்டட் ஆன் த மினிமம் வேல்யூ. பிகாஸ் ரொம்ப ஜாஸ்தி ஹோப் கொடுத்து அதுக்கப்புறம் அது கம்மியாகும் போது பீப்புள் வில் ஹாவ் கைண்ட் ஆஃப் அன் இம்ப்ரெஷன். ஸோ மினிமம் கால்குலேஷன்லேயே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலுமே 20% இஸ் பாசிபிள் ஃப்ரம் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். பிகாஸ் மெனி பீப்புள் டுடே ஆர் liking, loving and vegans are around us. They prefer to go these kind of products. Only challenge will be டார்கெட்டட் ஆடியன்ஸோடைய கவரேஜ். அதை மட்டும் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளோ 4 இயர்ஸாக ஒரு பிராண்ட் ரீச்சை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஜென்யூனிட்டி இந்த பிராண்டை கொடுக்க கண்டிப்பாக அதையுமே சேலஞ்சையுமே ஓவர் கம் பண்ணி வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்கு மேம். திஸ் இஸ் வாட் ஆர் ப்ரொபோசிஷன் ஃபார் ஆர் நெக்ஸ்ட் 5 years. தேங்க்யூ அனிதா மேம். ஸோ இப்போ நீங்க 5 இயர்ஸோட உங்களோட கோல் சொல்லிருக்கீங்க. இப்போ அந்த கோல்க்கு ஒரு எவ்ரி டே ஆர் எவ்ரி வீக், எவ்ரி மந்த் உங்களோட பிளான் என்ன? அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கான உங்களோட அது பிகாஸ் அது வந்து உங்களோட கோல், யூ நோ த கோல் வெரி கிளியர்லி நவ். ஆனா அதுக்கான எவ்ரிடே ஸ்டெப்ஸ் எப்படி எடுக்கிறீங்க, எப்படி பிளான் பண்ணிருக்கீங்க? ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக. கண்டிப்பா மேம். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2030 அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் கிரீன் கன்சியூமர்ஸ்னு ஒரு கோல் வச்சிருக்கேன். அதாவது 100 கோடி பசுமை நுகர்வோர் அப்படிங்கிற ஒரு கோல். அந்த 100 கோடி பசுமை நுகர்வோரை வந்துட்டு கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது தான் நான் வந்துட்டு 10 இயர்ஸ்ல 22 அவுட்லெட்ஸ் ஆல் ஓவர் இந்தியான்னு பிளான் பண்ணேன். ஸோ அதோட 50% ஆஃப் 5 இயர்ஸ் பிளான் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாசத்துக்கு ஐ ஹாவ் டு ரீச் அவுட் மினிமம் ஆஃப் 1 lakh people through any of my income generation activities. Products are not only my income generation activities, I am also doing sustainable living consultation as well. So in the madri sustainable living consultation and various products include பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ 1 இயர்ல எவ்ரி 1 இயர் ஒரு 1 லட்சம் பேர் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா ஸோ 5 இயர்ஸ் டைம்ல இந்த நம்பர்ஸை ரீச் பண்ண முடியும். தட் மீன்ஸ் நான் ஒரு மாசத்துக்கு மினிமம் ஆஃப் 5,000ல இருந்து மேக்ஸிமம் ஆஃப் 10,000 கஸ்டமர்ஸை நான் ரீச் பண்ணணும். ஸோ இந்த கோல் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கடந்த ஒரு மாதமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜனவரி 1st இருந்து ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் நம்ம ரீச் பண்ணும்போதே வந்துட்டு மினிமம் ஒரு கார்பரேட் கிளைண்ட் கிடைச்சாலுமே அந்த கார்பரேட் கிளைண்டோடைய டிஸ்ட்ரிபியூஷன் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 கார்பரேட் கிளைண்ட்ஸ் பர் மந்த் அப்படிங்கிற ஒரு டார்கெட்ல நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு டார்கெட் கிளைண்ட் ஒரு கார்பரேட் கிளைண்ட்ஸோடக்கு 1000
மெம்பர்ஸ் அப்படிங்கிற கணக்குல 10,000 பேத்துக்கிட்ட என்னோட ப்ராடக்ட்ஸ் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ மந்த்லி 10 டார்கெட் கார்பரேட் ட்ரெயின்ஸ் நம்ம எடுத்தோம்னாலே நம்பர் ஆஃப் பசுமை நுகர்வோர் அச்சீவ் பண்ணிட முடியும். பர் மந்த் 10,000 நம்பர்ஸ். இது ஒரு சிம்பிளான ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் மேம். ஓகே. இப்போ வரைக்கும் 3 பேர்த்த அச்சீவ் பண்ணியிருக்கோம். மிச்சதை அச்சீவ் பண்ணணும். எஸ் மேம். நீங்க 1 மந்த்க்கு இப்போ சொல்லிருக்கீங்க மேம். இப்போ Yes, ma'am. அந்த 1 மந்தோட கோலை நீங்க எவ்ரிடே அதுக்கான ஒரு மைன்யூட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றீங்க மேம்? இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரிடே எவ்ரி வீக் பிளானர் வந்துட்டு இன்னும் நான் ரெடி பண்ணல. டு பி ஃப்ராங்கா பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. எவ்ரி மந்த்துக்கு தான் இந்த பிளான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அண்ட் எவ்ரி வீக் அப்படின்னு சொல்லும்போது டிசம்பருக்கு பிளான் பண்ணோம். பட் இன்னும் அதை இன்னும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கல. பிளானிங் இஸ் நாட் எட் ரெடி. இப்போ சஸ்டைனபிள் லிவிங் கன்சல்டேஷனுக்கான ஸ்ட்ரக்சரிங் போயிட்டு இருக்கு. அதோட வெபினார் டிசம்பர் 15th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதை வச்சு தான் வீக்லி என்ன மாதிரியான ஒரு டர்ன் அவுட்ஸ் இருக்குங்கிறத பிளான் பண்ணலான் இருக்கேன். எவ்ரி வீக் தேர் வில் பி அ வெபினார். ஸோ அந்த இதை வச்சு பண்ணணும். அதோட ஸ்ட்ரக்சரிங் போயிட்டு இருக்கு. லைக் January 1st அப்படின்னு சொல்லும்போது வி வில் பி ரெடி டு கோ வித் த கவுண்ட்ஸ் ஆஃப் எவ்ரி வீக். தேங்க்யூ மேம். Thank you so much, Anita ma'am. So that's why the planning is very important. என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய ஒரு மலை போல இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கோல் மாதிரி இப்போ அனிதா மேம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க. அவங்களோட 10-year பிளான்ல இருந்து எப்படி 5 இயர்க்கு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 5-year பிளானை வந்து அச்சீவ் பண்றதுக்கு இயர்லி எப்படி பண்ணணும், மந்த்லி எப்படி பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க. இதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு நாளைக்கு இப்போ இந்த 10 கார்பரேட் கிளைண்ட்ஸ் அவங்க 1 மந்த்ல அச்சீவ் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அது எவ்ரிடே அதை வந்து அச்சீவ் பண்றதுக்கு எப்படி இருக்கலாம் நம்மளோட ஆக்டிவிட்டி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மைக்ரோ லெவல்ல மேனேஜ் பண்ற போது அன்னன்னைக்கு நம்மளால ஒரு டார்கெட் அச்சீவ், ஏன்னா நம்ம இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு மலைப்பா இருக்கும். நம்ம இவ்வளோ பெரிய விஷயம் நம்மளால பண்ண முடியுமான்னு. பட் நம்ம எவ்ரிடே இதுக்கு வந்து நம்ம ஜாட் டவுன் பண்ணிட்டு அந்த ஒரு நாளோட ஆக்டிவிட்டியை நம்ம முடிச்சிட்டோம்னா வி வில் பி ஹேவிங் அ வெரி குட் ஒரு அந்த பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவோம். நம்ம சாதிச்சிட்டோம், ஓகே நம்மளோட டார்கெட்ல இருந்து ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி போயிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டே நம்ம வந்து ஒரு சக்சஸ்க்கான ஒரு உந்துதலா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்படி இல்லாம போனா, இந்த பிளானிங் இல்லாம போனா என்ன ஆகும்னா நம்ம எந்த லெவல்ல யோசிச்சோம், நம்ம இப்ப எந்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். நம்ம நிறைய பண்ணிருப்போம், பட் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணிருக்கிறோமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லா ஸ்டேஜ்லயும் இருந்துட்டே இருக்கும். பட் இப்போ இந்த மாதிரி ரிட்ரோகிரேட் அனாலிசிஸ் நம்ம பண்ற போது என்ன ஆகும்னா we will have a very clear picture எந்த இடத்துல. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நம்ம செட் பண்ணிருக்கிற கோல் வந்து ரியலிஸ்டிக் தானான்னு நமக்கு ரொம்ப சீக்கிரமாவே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு நாளோட ஆக்டிவிட்டிய பண்றதுக்கே நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படிங்கிற போது என்ன ஆகும்னா we will try to reframe our goal. ஸோ கொஞ்சம் நம்ம ஃபுல் எஃபர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அது ஒர்க் ஆகலைங்கிறத பாக்குறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ நம்ம இது ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி ரெடி பண்ணிட்டு இந்த 1 day ஒரு 1 monthலயே நமக்கு வந்து ஒர்க் ஆகலைன்னா we can reframe the goal. இல்ல அந்த 1 monthல நம்ம நினைச்சதை விட நிறைய அச்சீவ் பண்ண முடியுதுன்னு நம்ம யோசிச்சோம்னா we will stretch our goal. 5 years goal வந்து இன்னும் நம்ம ஸ்டெப் அப் பண்ணி மேல கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. So these are all some of the positive effects of planning. ஸோ இந்த ரெட்ரோகிரேட் அனாலிசிஸ்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் பசில். ஸோ அதனால எல்லாருமே நீங்க இப்படி போயிட்டீங்க, இந்த ஃபார்வர்ட்லேயே போயிட்டீங்க. பட் தெர் ஆர் சம் டிஃபிகல்ட் பசில்ஸ். அதுக்கு எப்படின்னா யூ வில் ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சேனல்ஸ். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் உட்காரலாம், இந்த B1லயும் வரலாம். இப்போ நான் ஷேர் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஹோப் எவ்ரி ஒன் கேன் சி. இந்த குயின் வந்து B1லயும் இருக்கலாம், C1லயும் வர முடியும், B1ல வர முடியாது. ஸோ போத் த ஸ்கொயர்ஸ் ஆர் பாசிபிள். இப்போ நீங்க 2 சேனலும் அனலைஸ் பண்ணணும். இப்போ B1ல வந்தா 2 ஸ்கொயரும் பாசிபிள் இல்லை, இங்க இருந்து இது 2ம் பாசிபிள் கிடையாது. ஸோ தென் அகெயின் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு கம் டு C1. ஸோ இப்போ C1ல இருந்து என்னென்ன ஸ்கொயர்ஸ், இது ஒரே ஒரு ஸ்கொயர் தான் பாசிபிள். தட் மேக்ஸ் அவர் ஜாப் ஈஸி. இப்போ இங்க A3ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கொயரும் போக முடியும், A4 போக முடியும், A6 போக முடியும், A7 போக முடியும். ஸோ 3 ஸ்கொயர் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் பசில்னால we can
அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி பாத்துற முடியுது. இந்த 3 ஆப்ஷன் தானே. ஸோ அதனால இப்போ A7 போனா இங்க இருந்து வேற ஸ்கொயர் பாசிபிளே கிடையாது குவீனுக்கு. ஸோ A6 தான் போனோம். ஸோ A6 போயிட்டு நம்ம அப்படியே விஆர் சாரி, ஸோ இந்த F8 தான் வர முடியும். F8. ஸோ வி வில் ரீச், சாரி H3 we are reaching. ஒரு ஹெக்ஸகன் ஷேப்ல வரும் இது நீங்க வரைஞ்சு பாத்தீங்கன்னா. ஸோ இட்ஸ் ஈஸி டு கால்குலேட். மேம் நீங்க A4 போனா அங்க நைட் இருக்குல்ல மேம், அது அது இது ஆகும்ல? அது நம்மளோட பீஸ் நம்மள கேப்சர் பண்ணாது. பிளாக் பீசஸ் மட்டும் தான் நம்மள கட் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஆப்போசிட் கலர் தான் நம்மள கட் பண்ண முடியும். ஸோ இதுதான் அங்க ரூட். நான் கிளியரா வரைஞ்சிடுறேன். ஓகே. ஸோ ஆனா சில பசில்ஸ் இருக்கு, தே ஆர் வெரி டிஃபிகல்ட். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம குட்டியா இருக்கிற மேசஸ்லாம் விளையாடி பழக்கம் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம்னா வி வில் கோ ஃப்ரம் த எண்ட். இப்போ அனிதா மேம் சொன்ன மாதிரி நம்மளோட டார்கெட் வந்து கிங் தான். இந்த கிங்கை ரீச் பண்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி? நம்ம இங்க இருந்து வரும்போது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். நம்ம பிளானிங்கே இல்லாம சரி நம்ம செஞ்சிருவோம்னு நம்ம இன்வெஸ்ட்லாம் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிச்சோம்னா கொஞ்ச நேரத்தை நம்ம தடுமாறிடுவோம். எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். 3 டைரக்ஷன் இருந்தா ஓகே, ஒரு 4-5 டைரக்ஷன், அந்த 4-5 டைரக்ஷன்ல இன்னும் 4-5 வரும். ஐ வில் ஷோ நெக்ஸ்ட் பர்சன்ல. ஸோ அப்படி இருக்கும்போது வி வில் ஹாவ் அ வெரி டிஃபிகல்ட் ஸ்டேஜ். அப்ப என்ன பண்ணலாம்னா டார்கெட்ல இருந்து நம்ம வரலாம். இப்போ டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு இங்க நீங்க உட்கார முடியாது. குவீனை இந்த இடத்துல வச்சு நீங்க கட் பண்ண முடியாது கிங்க, ஏன்னா கிங் வில் டேக். ஸோ அப்போ அந்த ஸ்கொயர் ரூல்ட் அவுட். இங்க மட்டும்தான் வர முடியும் குவீன். கிங்க நீங்க கட் பண்ணோம்னா நீங்க குவீனை இங்க வச்சாதான் லாஸ்ட்ல நீங்க கிங்க கட் பண்ண முடியும் 9th ஸ்டெப்ல. அப்போ இந்த ஸ்கொயருக்கு வரணும்னா நீங்க எங்க இருந்து வந்திருக்க முடியும்? இங்க இருந்து வர முடியாது, கிங் கட் பண்ணிடுவோம். நீங்க இதர் இங்க இருந்து வரலாம், இல்லைன்னா இங்க இருந்து வரலாம். ஸோ நீ இப்போ இந்த ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கிறோம்னா இங்க இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறோம்னா இந்த ஸ்கொயருக்கு நம்ம we can either take this or இந்த ஸ்கொயரில் வரலாம் here. ஓகே. ஸோ ஒரு 5 ஸ்கொயர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்கொயருக்கும் போக முடியும், இதுவும் ஒரே ரூட் தான் கொடுக்குது. ஸோ we have to reach the H5. ஸோ H5 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இஃப் we go here இங்க வர முடியாது, குவீன் கட் பண்ணிடும். இங்க இருந்து நம்ம இந்த ஸ்கொயர் இங்க போலாம், ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. மீதி எந்த ஸ்கொயருமே நமக்கு அவைலபிள் இல்லை, எல்லாத்தையுமே குவீன் பார்த்துட்டு இருக்கு. ஸோ H6 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்கொயர் இதுதான் வர முடியும். இங்க இருந்து we can come here. ஏன்னா இந்த ஸ்கொயர்ல இருந்து நம்ம வேற ரூட் கிடையாது. ஸோ we can come here. அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க. ஸோ ஈஸிலி we can trace back நம்மளோட கோலை நம்ம கிளியரா நம்ம டார்கெட் பண்ணிட்டோம்னா ஸோ அங்கிருந்து ரெடியூஸ் பண்ணி கொண்டு வருது, டிடக்ஷன் மெத்தட்ல நம்ம கொண்டு வருது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். தட் வில் கட் டவுன் லாட்ஸ் ஆஃப் சேனல்ஸ். எஸ்பெஷலி வென் த ப்ராப்ளம் கெட்ஸ் மோர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ். நம்ம பிளானிங்ல வந்து எஸ்பெஷலி பேக்வர்ட்ல இருந்து ஒர்க் பண்றது ஆல்வேஸ் இட் வில் கிவ் அஸ் கிளாரிட்டி அண்ட் ஆல்சோ இட் வில் கிவ் அஸ் சம் மோட்டிவேஷன். ஏன்னா நம்ம டு த அப்படியே மைக்ரோ லெவல்ல நம்ம பிளான் பண்ண ஆரம்பிச்சோம்னா we will have a very clear and specific outcome நம்மளால பார்க்க முடியும் ஒரு ஆக்டிவிட்டிக்கும். ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் இந்த பசில் பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் நமக்கு ஆல்ரெடி ஜெபா சார் மென்ஷன் பண்ண டைம் வந்துருச்சு. ஸோ வி வில் ஸ்டாப் ஹியர். அந்த குவிஸ் வந்து மேபி இன்னொரு ஆக்டிவிட்டி போது வி வில் ட்ரை டு கப்பிள். ஜெபா சார் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க ஜெபா சார். And others also please give your feedback. Helpful ஆ இருந்ததா செஷன் அப்படின்னு சொல்லிட்டு. Thank you.